அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அற்புதமான முருகப்பெருமானை அழகாக போற்றி வணங்கக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய பதிவு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த பதிவு உங்களுக்காக இன்று நான் கார்த்திகா தொகுத்து வழங்குவது. பங்குனி உத்திரம் வரக்கூடிய புதன்கிழமை ஏப்ரல் 1ஆம் தேதி பார்த்தோம் அப்படின்னா பங்குனி உத்திரம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முருகரை இன்னைக்கு அளப்பறியாத வண்ணத்தில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. தெய்வத்தை வணங்கிக்கிட்டு இருக்கோம். கோடான கோடி மக்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகப்பெருமானை ஆனந்தமாக கொண்டாடிட்டு இருக்கோம். பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ரொம்ப முக்கியமான சிறப்புக்கே உரிய ஒரு நாள் அப்படின்னா அது பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் எல்லா முருகன் ஆலயங்கள்லையும் பார்த்தோம் அப்படின்னா சிறப்பான வழிபாடுகள், பால்குடம் எடுக்கிறது, பூஜைகள் செய்கிறது, திருக்கல்யாண வைபவங்கள் நடத்துறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திரத்தை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கு தொடர்புடைய ஒரு வழிபாட்டு நாளாகத்தான் வரும். அதுலேயும் இந்த பங்குனி மாத பௌர்ணமியானது பங்குனி உத்திர தினம் முருகப்பெருமானுடன் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்துக்களில் ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாட்டு நாள்னே சொல்லலாம் இந்த பங்குனி உத்திரத்தை. பங்குனி மாதம் பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் பங்குனி உத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த நாளில் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த நாள் ஏன் அவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். நமது கடன் பிரச்சனைகள், நமக்கு இருக்கக்கூடிய மனக்கவலைகள் இதெல்லாம் தீர்வதற்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு 3 அற்புதமான வழிபாட்டு நெறிகளை பார்ப்போம் இந்த பதிவில். முருகப்பெருமானுக்கு முக்கியமான ஒரு நாள், விரத நாள்னு சொல்லலாம். முருகப்பெருமான் இந்திரனுடைய மகளான தெய்வானையை திருமணம் செய்து கொண்டது இந்த நாளில் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில் எல்லா வளங்களும் செல்வங்களும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த பங்குனி உத்திர திருநாள் அதுவும் பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து முருகப்பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கலாம். முருகப்பெருமான் மட்டும் கிடையாதுங்க, சிவன் பார்வதி, ஸ்ரீராமர் ஸ்ரீதேவி, ரங்கநாதர் ஆண்டாள் இது போன்ற தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற ஒரு நாள் தான் இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த நாளில் விரதமிருந்து வழிபாடு செய்கிறது மூலமாக பார்த்தீங்கன்னா திருமண வரமும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பங்குனி உத்திரத்தினுடைய விரதத்தினுடைய அற்புதமான ஒரு கருத்துன்னே சொல்லலாம். இதை கல்யாண விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பையன் பார்த்துட்ருக்கோம், பெண் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இந்த விரதம் இருக்கிறது மூலமாக அந்த திருமண பாக்கியமும் கைகூடி வரும்னு சொல்லலாம். முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகள்லையும் பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிறது, பால் குடம் ஏந்துறதுன்னு சொல்லி பக்தர்கள் அவங்களுடைய நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவாங்க. இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், தடைகள் இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை நிச்சயமாகவே அமையும். நான் சொன்ன மாதிரி இந்த வருஷம் பங்குனி உத்திரம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஏப்ரல் 1ஆம் தேதி புதன்கிழமை. உத்திர நட்சத்திரம் மார்ச் 31 மாலையில் 3:20க்கு ஆரம்பிக்குது. முடிவு பெறுவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 மாலையில் 4:17க்கு. பௌர்ணமி ஆரம்பிக்கிறது ஏப்ரல் 1ஆம் தேதி காலையில் 7:38க்கு. பௌர்ணமி நிறைவு பெறுவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 7:57க்கு. ஆக நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஒரு நேரம் அப்படின்றது பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரமும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாதுங்க. இந்த உத்திர நட்சத்திர கொண்டாட்டம் எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் நமக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. செல்வ வளம், ஒற்றுமை, திருமண வாழ்க்கையில் விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை. முருகப்பெருமானுடைய அருளும் கிடைக்கும். அதனால தான் இந்த அற்புதமான பங்குனி விரதத்தை எல்லாருமே விரதம் இருந்து முருகனை வழிபாடு பண்ணிக்கலாம். நிறைய பேர் மொட்டை கூட அடிச்சுப்பாங்க, காவடி ஏந்தி முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் நிறைவேற்றும். உங்களுக்கு எது விருப்பமோ அது செஞ்சுருங்க, அவ்வளோதான். மற்றபடி எல்லா வளங்களும் முருகன் உங்களுக்கு கொண்டு கையில் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். அதை ஏந்துவதற்கு நீங்களும் தயாராக இருங்க. திருமணம் ஆகாத ஆண்கள், பெண்கள் இவங்க மட்டும் இல்லாமல் திருமணமான தம்பதிகளும் இந்த நாளில் சிறப்பு பூஜைகள் செய்து தங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும்னு சொல்லி வழிபாடு பண்ணிக்கோங்க. தெய்வத்திற்கும் மனிதர்களுக்கும் இடையே ஒரு ஆன்மீக பந்தத்தை உருவாக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த அற்புதமான பங்குனி உத்திர நாள். ஆலயங்களுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு 6 விளக்கு ஏற்றி வைத்து ஒரு அழகான ஒரு முழம் பூ சாத்திட்டு பாருங்கள். அபிஷேகத்திற்கு தேவையான பால் பழங்கள் வாங்கி கொடுங்க, அலங்காரத்திற்கு தேவையான மலர்கள் வாங்கி கொடுத்து பாருங்கள். விளக்கு போட்டுட்டு வாங்க. வீட்லேயும் தீபம் ஏற்றி வைத்து அழகாக சைவ உணவுகள் சமைத்து படைத்து முருகரை கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இந்த பங்குனி உத்திரம். தவறாதீர்கள். இது போன்ற ஒரு நாள் கிடைக்க நம்ம திரும்பவும் 1 வருட காலம் நிச்சயமாக காத்திருக்க வேண்டும். வரக்கூடிய நாள் அன்னைக்கு ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரத்தை ரொம்ப சிறப்பாக ஆரம்பிங்க. வாழ்க்கை ரொம்ப ஏகபோகமாக எல்லாருக்குமே அமையும்னு சொல்லலாம். சில சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கண்டிப்பாக எல்லாருக்குமே
கஷ்டங்கள் வரதான் செய்யும். பட் அதுவும் கடந்து போகும். கவலையே படாதீங்க. எல்லாம் காலம் நேரம் அது சரி பண்ணி கொடுக்கும். கவலைகள் நிச்சயமாக அது நமக்கு நிலையானது கிடையாது, நிலையற்றது தான். ஸோ கொஞ்சம் காலம் வெயிட் பண்ணி பாருங்கள், எல்லாம் மாறும். எல்லாவற்றிற்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் உங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். நன்றி. சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில். மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்.